தமிழ் சினிமா துறையில சின்ன குயில் அப்படின்னு நம்ம எல்லாருமே கொண்டாடக்கூடிய பாடகி தான் சித்ராம்மா. சித்ராம்மா கடந்த சனிக்கிழமை இலங்கைக்கு வருகை தந்திருந்தாங்க. வருகை தந்திருந்த நேரத்துல அவங்க கிட்ட நிறைய கேள்விகளுமே கூட கேட்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம ஆதவன் டிவி சார்பாகவும் சித்ராம்மா கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது. நானுமே உங்களோட அந்த ஈவெண்ட்டுக்காக தான் காத்திருக்கேன். ஏன்னா ரேடியோஸில் டிவிஸில் ஒர்க் பண்ணிகிட்டே அந்த பாட்டெலாம் கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அது வந்து நேரடியாக கேட்கும்போது இன்னுமே எங்களுக்கு வந்து கண்டிப்பாக சந்தோஷத்தை தரும். ஆனால் எனக்கு வந்து ஒரு கேள்வியுமே இருக்குது. புகழ், மேடை, கைத்தட்டல் இது எல்லாமே தாண்டி ஒரு நிறைய தலைமுறை நீங்கள் வந்து கடந்து வந்துருக்கீங்க. ஒவ்வொரு தலைமுறையுமே நீங்கள் பார்த்த தொழில்நுட்பமாக இருக்கட்டும், ஆட்களாக இருக்கட்டும், எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஒரு பெண் பாடகியாக இன்றைக்கு ஒரு லிவிங் லெஜெண்டாக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில் நிறைய பாடகிகள் உருவாக்கிட்டு இருக்காங்க, பாடகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னென்ன நான் வந்த காலம் இல்லை. இப்போ நான் ஒரு மேபி ஒரு 500 சாங்ஸ் எல்லாம் பாடின பிறகு தான் என்னோட சின்ன புகைப்படம் கூட ஒரு பேப்பரில் வந்தது. இந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒரு பாடல் பாடினவங்க கூட அவ்வளோ ஒரு நாள்லேயே அவங்க ரொம்ப பாப்புலர் ஆகிடுறாங்க. எனக்கு ஒரே அட்வைஸ் என்னென்னா, புகழில் எல்லாம் அப்படியே மயங்கி விழுந்துடக்கூடாது. மியூசிக்கில் மட்டும் நம்ம எந்த ஷார்ட்கட்ஸும் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் பாட முடியும். ஸோ அது விட்டுடாதீங்க. இந்த நம்ம பார்க்கும்போது எல்லாம் பெருசாக ஒரு நேம் வந்து ஃபேம் வரும்போது அவங்க வந்து ப்ராக்டிஸுங்கிறது கொஞ்சம் அப்படி ஒதுக்கி வச்சுருவாங்க. அதுலேயே சோஷியல் மீடியாவில் என்ன ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் ப்ராக்டிஸுங்கிறது சம்டைம்ஸ் கொஞ்சம் பின்னாடி போகுதால அது இருக்கக்கூடாது. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஜனங்க கேட்பாங்க. ஸோ அதுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்கணும்.